இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டா கருவறையில நாமே கருவையை தங்க செய்கிறோம், நாமே வெளிப்படுத்துகிறோம் எல்லாம் சொல்லி காட்டுறோம். இப்ப நம்ம சிசேரியன் பண்ணுவது வந்து அது இயற்கைக்கு மாத்தமா நம்மள பிடிச்சி வெளியே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த கேள்விகள் வந்து கேட்கப்படுகிறது. முதல்ல இந்த சிசேரியன் சம்பந்தமாக நீங்க மார்க்க விஷயமா கேட்கிறதை விட கூடுதலான சில தகவல்களை நாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. பொதுவாகவே அல்லாஹ் வந்து எப்படி பெண்களை படைத்திருக்கிறான்னு சொன்னா, இயற்கையாகவே குழந்தைகள் பெறக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆடு மாடு நாய் பன்னி கழுத குதிரை எல்லாம் சிசேரியன் பண்ணாம தான் பெறுது. வழங்குதா 1999 பேருக்கு வந்து இயற்கையாகவே குழந்தை பிறந்துவிடும். எந்த ஒரு அதனால பெரிய பாரதூரமான விளைவு எல்லாம் ஏற்படாது. அப்படிதான் நம்ம அப்பம் பாட்டம் காலத்துல தாத்தா காலத்துல எல்லாம் நினைச்சாங்க பிரசவம் வந்து நடந்தது. வழங்குதா அதுல இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் இப்ப வந்து நீங்க இயற்கையாக அந்த குழந்தை பிரசவம் நடந்தால் டாக்டருக்கு வருமானம் கம்மி. டாக்டருக்கு வந்து சும்மா பிரசவம் வந்து போனா என்ன செய்வீங்க, 200 ரூபாய் அனுப்பி விட்டுருவீங்க, 500 ரூபாய் கொடுப்பீங்க. டாக்டருக்கு எப்ப வருமானம் கேட்டீங்கன்னா அதை வந்து அறுத்து எடுத்தா தான் அந்த கூடுதல் ரிஸ்க் எடுத்தா தான் என்ன செய்ய முடியும் அவருக்கு, அது வருமானம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி 90% அந்த சிசேரியன் பரிந்துரைகள்ல 90% வந்து தேவையற்றவை. சிசேரியனுக்கு நம்ம போகலான்னு கேட்டா ஸ்கேன் பண்ணி பார்த்து, இது மருத்துவத்துக்கு ஸ்கேன் பண்ணலாம், ஆனா பெண்ணாண்டு பார்த்து அழிக்கிறது தான் பண்ணக்கூடாது, தவிர உள்ள பொசிஷன் அறிஞ்சிக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த பொசிஷன் படி அது வரக்கூடிய அமைப்புல இல்ல, உல்டாவா இருக்கிறது. அப்படி இருக்கிறது எவ்வளவு இருக்குங்கிறீங்க, 1000ல் 5 10 வேண்டாம் இருக்குமே தவிர 1000ல் 900 இருக்காது. என்ன பண்ற, 50 பேரையும் பிடிச்சிட்டு அடுத்தடுத்து எடுக்கலாம். இரையச்சம் உடைய நல்ல ஆட்களை தவிர மற்ற எந்த ஒரு டாக்டர் என்ன கிடையாது, நேர்மை கிருமை எதுவுமே கிடையாது, சம்பாதிக்கணுங்கிறது மட்டும்தான் அவர்கள்ட்ட குடிக்கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல வந்து இது ஒரு மேட்ரு. இரண்டாவது என்னன்னு கேட்டா, அந்த ஜனத்தொகையை குறைப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தினுடைய ஜனத்தொகையை குறைப்பதற்காக வேண்டி ஒரு சங் பரிவாரத்தினால் இது ஒரு வகுப்பு நடத்தப்படுகிறது. ஏன்னா சிசேரியன் தான் 2 தானே, 2 3 2 தான். சிசேரியன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க விரும்பினால் கூட ஒரு 4 புள்ள 2ஓட நிறுத்திக்கிட்டா உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க 4 புள்ள பெற விரும்பினாலும் 2 தடவை 3வது இருக்க முடியாது. இது ஒரு விஷயம். இப்ப அடிப்படைக்கு வருவோம் அவங்க கேட்டதுக்கு. இந்த சிசேரியன் பேர்ல நடக்கிற மோசடி தான் இப்ப சொல்லியிருக்கிறேன். மார்க் அடிப்படையில் ஒரு குழந்தை வர வேண்டிய நேரத்தில் சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணுங்கிற எடுத்தோம்னா, அது வர வேண்டிய நேரத்தில், வர வேண்டிய நேரம்னா என்ன, அவங்களுக்கு அந்த வலி வரும். அந்த குழந்தை வந்து வெளியே வருவதற்காக முயற்சி பண்ணும் பொழுது அது சில சைகைகள் சில ஆக்ஷன்களை பண்ணும் பொழுது இடுப்பு வலிமாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு வந்து வலி அதிகரிக்கும். அந்த வலி அதிகரிக்கிறது தான் அது வருவதற்குரிய நேரம், டைம் முடிந்து விட்டது. அந்த நேரத்திலும் வர முடியாமல் இருந்து மாறிக்கிற கிடக்குமையானால் அப்ப நீங்க ஆபரேஷன் பண்ணி எடுத்தாலும் குறைபாடுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். குறைபாடுங்கிற வகையில அப்ப அடுத்துதான் வெளியே எடுக்கணும். அந்த மாதிரி செய்யலாமே தவிர மற்றபடி இயற்கையா அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்னா, பெண்கள் வந்து சும்மா சுகமா பிரசவம் பண்ற ஆகுற மாதிரி தான் அல்லாஹ் நினைச்சிருக்கான், படைச்சிருக்கிறான். மனிதர்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா ஜீவராசிகளும், முட்டையிடுற ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, குட்டி போடுற ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, எல்லாமே அது வந்து ஒரு பிரச்சனையே இல்ல. அப்படிதான் நல்லா ஆக்கி வச்சிருக்கான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.